செல்லம்மா, நான் இந்த பணத்தை எடுக்கலமா. நான் தான் எடுத்தேன்னு சொல்லாத செல்லம்மா. இத பத்தி சொல்லாம உங்க கூட சேர்ந்து உண்மையை மறைக்க சொல்றீங்களோ? என்னால முடியாது. நான் இதை எங்க அம்மாட்ட சொல்லியே தீர்வேன். வேண்டாம் செல்லம்மா, நிஜமாலே இந்த பணத்தை நான் எடுத்துட்டு வந்து வைக்கல. வேற யாரதான் வச்சிருக்காவ, நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்களே கொண்டு வந்து வச்சிட்டு நீங்க அடுத்த வீல கண்டுபிடிப்பீங்களோ? செல்லம்மா, இது கொடுத்தா உன் புருஷன் எல்லாரும் திருடேன்னு சொல்லுவாவ செல்லம்மா. வேண்டாம் செல்லம்மா. சொன்னா சொல்லட்டும், அப்படியே திருந்துறீங்களான்னு பாப்போம். நீங்க இவ்வளவு மாசமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. குடிக்கிறதுக்காக 2 லட்சம் ரூபாய் திருடி இருக்கீங்க. நான் இதை எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். செல்லம்மா, நான் எடுக்கல செல்லம்மா. இப்ப மட்டும் நீ இதை சொன்னா எல்லாரும் என்னையதான் மோசமா நினைப்பாவ. திருடேன்னு சொல்லுவாவ செல்லம்மா. நாம வேணா இது வேற யார் பையிலையாவது வச்சிருவோமா? யார் பையில வைப்பீங்க? யார் பையிலையாவது வச்சு அவியல மாட்டி விட்டுருவோம் செல்லம்மா. நம்ம இதுல இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். வாய் மூடுங்க. திருடிட்டு அந்த பழியை இன்னொருத்தர் மேல போட போறீங்களோ? திருடினது நீங்க. நீங்க தான் இதுக்கு தண்டனையை அனுபவிக்கணும். நான் எங்க அம்மாட்ட சொல்லதான் போறேன். எம்மா எலச்சி எல்லாமே என்ன? எம்மா, அண்ணே 2 லட்சம் காணாம போச்சுன்னு சொன்னாவல்ல, அந்த பணம் இங்கதான் இருக்கு. என்னல சொல்லியா? இது எப்படி வாண்ட வந்துச்சு? இந்த பணம் என் பையில இருந்துச்சுமா. உன் பையிலையா? அது எப்படிலாம் உன் பைக்கு வந்துச்சு? இதை எடுத்துட்டு வந்து வச்சது என் புருஷன் தான். என்னல சொல்லியா? உன் புருஷனா? மர்மோனே நீங்களா எடுத்தீங்க? ஏத்தே இல்லத்தே. ஏம்மா, இவே போய் சொல்லியாவே. இவ்வளவு பணம்லாம் எங்க கிட்ட கிடையவே கிடையாது. இவே தான் தோட்டத்துல இருந்து திருடி எடுத்துட்டு வந்து பைக்குள்ள வச்சிருக்காவே. ஐயோ இல்லத்தே, நான் திருடவே இல்ல. போய் சொல்லியாமா, குடிக்கிறதுக்காக திருடி இருக்காவே. இல்ல குடி போதையில திருடி எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாவே. இவே தான் பண்ணிருக்காவே இத. இல்லத்தே, நான் எடுக்கவே இல்ல. எப்படி இந்த பணம் எங்க பைக்குள்ள வந்துச்சுன்னே தெரியலத்தே. ஏம்மா, போய் சொல்லியாமா. இந்த மனுஷன் தோட்டத்துல தானே வேலை பார்க்காவே. போயாம அந்த ஆபீஸ் ரூம் பக்கம் தண்ணி குடிக்க போனே, பாத்ரூம்க்கு போனேன்னு போவாவே. அப்பவே நான் டவுட் ஆனே இந்த மாதிரி ஏதோ செய்ய போறாவன்னு. பாருமா, இப்ப சரியா இருந்திருக்கு, திருடி இருக்காவே. கொஞ்ச நாளாவே வீட்ட பணம் பழக்கம் அதிகமாதமா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு புடவை எடுத்துட்டு வந்து பரிசுன்னு தந்தாவே. நல்லா குடிச்சிட்டு வேற வந்திருந்தாவமா. சம்பள பணத்தை இவர்கிட்ட கண்ணுல காட்டுறதே இல்ல. எப்படிதான் இவருக்கு பணம் வருதுன்னே தெரியலமா. இந்த மாதிரி தான் ஆபீஸ் ரூம்ல போய் ஆட்டைய போட்டு வராரு போல. மர்மோனி, ஏன் இப்படி பண்ணீங்க? ஏத்தே, நான் எதுவுமே பண்ணலத்தே. இந்த ரூபாய்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லத்தே. செல்லமா தான் பைக்குள்ள எடுத்து வச்சிருக்கா. பாத்தியம்மா, என்னைய சொல்லியார் பாரு. நான் நம்ம வீட்ல திருடுவனா? எப்படி பேசியோ பாருமா. ஏல 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி சொல்றீல, யார நம்பியது? என்ன பழக்கம் இது? உண்ட வீட்லயே ரெண்டகம் பண்றது? ஏத்தே, செல்லமாக்கு எப்படி இந்த பணம் பைக்குள்ள வந்தது தெரியாதோ அதே மாதிரி எனக்கும் தெரியாது. தயவு செஞ்சு நம்புங்க. எப்படி நம்ப சொல்றீ மர்மோனே? நீங்க குடிச்சிட்டு குடி போதையில எடுத்துட்டு வந்தீங்களா? இல்லத்தே, நான் குடிக்கிறதே விட்டுட்டேன். போய்மா, குடிச்சிட்டு தெரியாது. நான் தான் இத்தனை நாளா அண்ணன் அடிச்சு விட கூடாதுன்னு உங்களோட சொல்லாம இருந்தேன். இப்ப ரூபாயை திருடின பிறகு எனக்கு மனசே கேட்கல. என்னெல்லாம் பண்ணுவாருன்னு தெரியலமா. இவரால ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இந்த வீட்ல வந்திருக்கு. பொத்தாததுக்கு இப்ப இது வேற. பணத்தை திருடி இருக்காருமா. செல்லம்மா, என்னாச்சுமா? எதுக்கு கத்திட்டு இருக்கா? என்ன, ஆபீஸ்ல பணம் காணாம போச்சுன்னு சொன்னால, அந்த பணத்தை எடுத்தது என் புருஷன் தான். தங்கச்சி, என்னம்மா சொல்றா? ஆமாண்ணே, இவர்தான் எடுத்திருக்காரு. மாப்பிள்ளையா? உங்க மாப்பிள்ள தானே பணத்தை எடுத்துட்டு வந்து எங்க பைக்குள்ள வச்சிருக்காரு. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? மச்சார், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல மச்சார். இந்த வீட்டுல இவதான் நீ நம்ப மாட்டேங்க, ஆனா நீங்களே நீ நம்ப மாட்டேங்கிறீங்களே. யார்தான் நீ நம்புவிய? நான் எடுத்துட்டு வந்து வைக்கல மச்சார். செல்லம்மா, அவர் தான் வைக்கலங்காரேம்மா. பொய்யனே, அவர்தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. குடி போதையில எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாருன்னு நினைக்கேன். அதான் தெரியலன்னு உளறிட்டு இருக்காரு. குடி போதையா? குடிக்க வேற செய்யாரோ? ஆமாண்ணே, தெரிஞ்சு தெரியாம நடக்குது அதுவும். மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? மச்சார், நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து குடிக்கவே இல்லை மச்சார். பாட்டுல பார்த்து பல நாள் ஆச்சு. செல்லம்மா ஏதோ தெரியாம சொல்லியா? ஏனே, நான் தெரிஞ்சுதானே சொல்லியே. இவர் சரியில்லை, இவர் குடிச்சிட்டு தான் பணத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாருன்னு நினைக்கேன். இல்ல மச்சார், நான் எடுத்துட்டு வந்து வைக்கவே இல்லை. இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல, செல்லம்மாக்கும் தெரியல. நீங்க தான் கண்டுபிடிக்கணும் மச்சார். மாப்பிள்ள, நீங்க இப்படி தூக்கிட்டு வந்து வச்சிருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. பாவம், அந்த சுப்பிரமணி பையன் எடுக்கலன்னா பல தடவை சொன்னான். நான் வார்த்தை கேட்காம நீ தான் எடுத்திருப்பா, ஒழுங்கா கொண்டு வந்து கூடன்னு சத்தம் போட்டுட்டு வந்தேன். ரூபாய தரலன்னா வேலைக்கே வராதன்னு வேற சொல்லிவிட்டேன். இப்பதானே தெரியுது திருட நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான். மச்சார், நான் எடுக்கல மச்சார். போத மாப்பிள்ள, என் தங்கச்சி தான் சொல்றாளே,
உங்க பேச்செல்லாம் நம்ப முடியாது. உங்களால பாவம் அந்த சுப்பிரமணி கஷ்டப்பட்டுட்டான். நானும் வேற அவன் சொல்லியும் நம்பாம நிறைய பேசிவிட்டேன். நான் தான் சொன்னேன்லப்பா அந்த பையன் எடுத்துக்க மாட்டானே. நீ தான் கேட்காம சுப்பிரமணி மேல சந்தேகப்பட்டுட்ட. பாவப்பா அவன் நல்ல பையன். நல்ல பையன் தாம்மா. பொறுப்பு அவன் கையில தானே கொடுத்துருந்தோம். காணாம போச்சுங்கிறதுனால அவனை தான் சந்தேகப்பட்டேன். இவர் எடுத்துட்டு வந்திருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? நான் அவன் தான் எடுத்திருப்பான்னு நினைச்சிட்டேமா. பாவம் அந்த சுப்பிரமணி. ஆமையா அவன வேலைக்கு வராதன்னு சொல்லிராத. அவன் நல்ல பையன், நம்ம கூட இருக்கிறது தான் நல்லது. எவ்வளவு அன்பான பையன் தெரியுமா அவன். தினமும் உங்க அப்பா வந்து பார்க்காம விசாரிக்காம போக மாட்டான். எம்மா இன்னைக்குள்ள பணத்தை தரலன்னா நீ வேலைக்கு வராதன்னு சொல்லிட்டேனே. அவன்கிட்ட போய் எங்க வீட்டுல உள்ள ஆளுதான் திருடிச்சுன்னு சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. என்ன நினைப்பா அவன்? திருடனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு என்னைய பேசிட்டான்னு நினைப்பான். எப்படி போய் அவன் மூஞ்சில முழிக்கனே தெரியல. மாப்பிள்ள இப்படி பண்ணியிருக்காரு. ஏன் மாப்பிள்ள பணம் வேணான்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு திருடினீங்க? திருடினது மட்டும் இல்லாம இந்த சுப்பிரமணிய வேற மாட்டி விட்டுட்டிய. பாவம் அவன் எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? நான் வேற அவன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். சில்லம்மா நீ எப்பமா பார்த்த இந்த பணத்தை? இப்பதானே பார்த்தேன். முன்னாடியே பார்த்திருந்தா முன்னக்கூட்டியே உங்ககிட்ட வந்து கொடுத்துக்க மாட்டானே. இன்னைக்கு தான் பார்த்தேன். அதான் உடனே எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு கிடைச்ச பணம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருக்க கூடாது. இந்த சுப்பிரமணியாவது ஏசாம இருந்திருப்பேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு தகுந்த தண்டனை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஐயா லட்சுமண வேண்டாயா, அதை விடு. ஏமா தங்கச்சி புருஷன்னா சும்மா விட சொல்றீங்களோ? இவர் இதுக்கு மேல எப்படி பணத்தை எடுக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? மச்சான் நான் இந்த பணத்தையே எடுக்கல மச்சான். போத மாப்பிள்ள நடிக்காதங்க. என் தங்கச்சியே ரூபாய் எடுத்துட்டு வந்து தந்தவரவே நம்பாம எப்படி இருக்க முடியும்? நான் எதையும் நம்புறதா இல்ல. திருந்திட்டியேன்னு நினைச்சேன் நான் கூட. நீங்க ஒரு காலமா திருந்திக்கிட மாட்டியேன்னு இப்ப எனக்கு தோணுது. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே ஆகணும். லட்சுமணா என்னாச்சுப்பா? என்ன பிரச்சனை? என்ன நம்ம ஆபீஸ்ல காணாம போச்சுல 2 லட்சம் ரூபாய் பணம். அது எங்கேயும் போகல, நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கு. என்னப்பா சொல்லியா? யார் எடுத்துட்டு வந்தீங்க வச்சது? வேற யாரும் எடுப்பா? இந்த வீட்டுல இந்த குடிகாரர் இருக்காருல மாப்பிள்ள, இவரு தான் திருடி எடுத்துட்டு வந்து பைக்குள்ள வச்சிருக்காரு. பெரிய மச்சார் நான் எடுக்கல மச்சார். பைக்குள்ள எப்படி வந்துச்சுன்னே தெரியல மச்சார். பாருனே நடிக்காரு. செல்லமா தெளிவா சொல்லிட்டேன் இவருதான் எடுத்திருக்காருன்னு. இல்லைங்க பெரிய மச்சார், நீங்களாவது என்னையும் நம்புங்க. என்னே குடி பாதையில திருடி எடுத்துட்டு வந்து பைக்குள்ள வச்சிருக்காருனே. இவர் சொல்றதெல்லாம் நம்பாதனே. மாப்பிள்ள நீங்க இப்படி செய்வியான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஆமா மச்சான், உங்களால சுப்பிரமணி மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்படியே செய்விய? அண்ணன் வேற ரொம்ப சத்தம் போட்டாவ. சின்ன மாப்பிள்ள நீயாவது நம்பியா? நான் எடுக்கலையா. மச்சான் நீங்க அன்னைக்கு என்கிட்ட பணம் கேட்டீங்களா? உங்களை எப்படி நான் நம்ப முடியும்? குடிக்க எல்லாத்தையும் பணம் கேட்டிருக்கிய, தரலன்னு எடுத்திருக்கிய. ஆனந்த் திருடி இருக்கான்னு சொல்லு. ஆமா திருடி இருக்காவ. இதுக்கு தகுந்த தண்டனையே கொடுத்தே ஆகணும் இவியலுக்கு. ஐயா லட்சுமணா அத பணம் கிடைச்சிட்டுல ஐயா. அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள, அவருக்கு என்னையா தண்டனை கொடுக்க முடியும்? வேண்டாப்பா, தண்டனை எல்லாம் கொடுக்காண்டா. இவ இந்த விஷயத்தை சுப்பிரமணியிட்ட சொல்லி அவனை வேலையில இருக்க சொல்லுப்பா. இதுக்கு மேல அவனை சந்தேகப்படாத. எம்மா இதுக்கு மேல இவர் இதே மாதிரி பணத்தை எடுத்தாருன்னா என்ன செய்விய? அது பாத்துக்கலாம்ப்பா. நீ இப்போதைக்கு ஒன்னும் செய்யாண்டா, அமைதியா இரு. பணத்தை எடுத்துட்டு போய் உன் வேலையை பாரு. சுப்பிரமணியிட்ட பணம் கிடைச்சிட்டுன்னு உடனே சொல்லியா. சரிங்கம்மா, நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக இவரை நான் சும்மா விட்டுட்டு போறேன். இல்லன்னா நடக்கதே வேற. பாருங்க மைனி, இந்த மனுஷன் எவ்வளவு மோசமான ஆளா இருந்திருக்காருன்னு. வேதனையா இருக்கு மைனி. எல்லாரும் திருடன் திருடன் சொல்லுவாங்க. என்னையே திருடனோட பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த அசிங்கமா அவமானமும் தேவையா? இந்த மனுஷனுக்கு இது தேவையா சொல்லுங்க? நான் என்ன குறை வச்சிருக்கேன் அவருக்கு? இல்ல இந்த வீட்டுல தான் என்ன குறை இருக்கு அவருக்கு? குடிக்கிறதுக்காக போய் 2 லட்சத்தை திருடி இருக்காரு. வேதனையா இருக்கு. செல்லம்மா உன் புருஷன் தான் எடுக்கலன்னு சொல்லியாருல, அவர் தான் எடுத்திருக்காரு. போதையில என்ன செய்ய அது செய்யனே அவருக்கு தெரியாது. ஏதாவது ஒண்ணு இப்படிதான் செய்வார் மைனி. போய் சொல்லியாரு அவரு. ஒருவேளை வேற யாராவது கூட எடுத்து வச்சிருக்கலாம்ல. வேற யார் மைனி இந்த வீட்டுல வைக்க போறா? அதுவும் தோட்டத்துல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து எங்க பேக்ல யாராவது வைப்பாங்களோ? இவரை தவிர இந்த வேலையை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க மைனி. இவருதான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. என்னை அசிங்கப்படுத்தினானே இப்படி எல்லாம் செய்யாரு மைனி. யார் எங்களை மதிப்பா இனி சொல்லுங்க? என் தம்பியால மதிப்பானுவலா? இல்ல அந்த சரோஜினி தான் மதிப்பாளா? ஏற்கனவே எங்களை தான் கேவலமா பாப்பாவா? இப்ப இந்த விஷயத்துக்கு பிறகு எப்படி பாப்பாளா? இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? சரி செல்லம்மா அழாத. தெரியாம கூட பையில வந்திருக்கலாம், எனக்கு அப்படிதான் தோணுது. தெரியாம எப்படி வர மைனி? யார் வச்சிருப்பா? இவர்தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க அவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. சப்போர்ட் பண்ணல செல்லம்மா. புருஷன் திரும்ப திரும்ப எடுக்கலன்னு சொல்லியாரு.
தெரியாம வச்சதுனால தான் எனக்கு தெரியாது தெரியாது எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லியாரு. நீ கவலைப்படாத செல்லம்மா. நான் கூட அந்த சுப்பிரமணி தான் எடுத்துட்டான்னு நினைச்சு அந்த பேச்சு பேசினேன். கடைசியில இவர் எடுத்திருக்காரு. இந்த விஷயம் அந்த சுப்பிரமணிக்கு தெரிஞ்சா அவன் என்ன நினைப்பான்? வீடு செல்லம்மா, நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா? இல்ல மைனி, அம்மா சொல்லும்போது கூட நான் கேட்கவே இல்லை. அவன் தான் எடுத்திருப்பான்னு நான் அடிச்சு சொன்னேன். கஷ்டமா இருக்கு மைனி. இந்த மனுஷன் எப்படி ஒரு வேலை பார்த்திருக்காரு பாருங்களா. இந்த வீட்டுல திங்கிறதுக்கு சோறு இல்லையா, படுக்க இடம் இல்லையா, அப்படி என்ன குடி கேக்குது இவருக்கு? பணத்தை திருடிட்டு வந்து வீட்லயே வச்சிருக்காரு. எவ்வளவு ஒரு மாசமான வேலை. வயிறுலாம் எரியுது மைனி. சரி செல்லம்மா விடு, வருத்தப்படாத. உன் புருஷன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி திருத்த பாரு. என்னத்த திருந்து வர அவரு, எனக்கு நம்பிக்கையே போச்சு. வேதனையா இருக்கு மைனி. டே அஸ்வின், டே நம்ம பிளான் சூப்பரா சக்சஸ் ஆயிடுச்சுடா. குடிகார மாட்டிக்கிட்டான், நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஆமாடா, நான் கூட எங்க நான் மாட்டிக்க போறேன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை கடைசி நிமிஷத்துல சூப்பர் பிளான் பண்ணி அந்த ஆளை மாட்டி விட்டோம். எல்லாருமே அவர் தான் பணத்தை எடுத்துருப்பாருன்னு நம்பிட்டாங்கடா. ஆமாடா. என்னடா இருக்குது இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு? அவர் பேக்ல தானே பணம் இருந்துச்சு. அக்கா எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாங்க அவர் தான் பணத்தை திருடி எடுத்துட்டு வந்து வச்சிருக்காருன்னு. எல்லாரும் அதை அப்படியே நம்பிட்டாங்க. அவர் என்னடா சொல்லுவாரு, எடுக்கலன்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. அவரை யார் நம்ப போறா சொல்லு? அவரே சரியான குடிகாரன். யாருமே நம்மளடா இந்த வீட்டுல. ஆமாண்டா, சூப்பர் ஐடியா. இனி எந்த தப்பு செஞ்சாலும் மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. எல்லாரும் அவர் தான் இப்படி செஞ்சிருப்பாருன்னு சொன்னா நம்புவாங்க. எப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி அஸ்வின். மச்சான் சொல்லி அம்மி. ஏதோ ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நிம்மதியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லையா அம்மி, அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருச்சுல்ல, அதான் அஸ்வின்ட்ட வந்து இப்பதான் நிம்மதியா இருக்கு, நல்லவேளை பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சுப்பிரமணி மாட்டிக்க பார்த்த அந்த விஷயத்துல அண்ணா அவனை வேலையை விட்டு துரத்த பார்த்தாரு. நல்ல வேலை இவர் தான் எடுத்தாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மி. சுப்பிரமணி தப்பிச்சிட்டான்ல. ஓ அப்படியா? அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா அம்மி, நம்ம வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும்ல. உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன். எப்போ அம்மி? முன்னாடி. ஆமா, அது முன்னாடி பிடிக்காது, இப்ப எனக்கு பிடிக்கும். அப்போ சுப்பிரமணிய நான் சரியா புரிஞ்சிக்கல, நானும் வந்த புதுசு பத்தியா. ஓ அப்படியா? ஆமா அம்மி, உங்ககிட்ட கூட நான் கோவம் தானே பட்டுட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல. இப்பதானே உன்னைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரிதான் அவனையும் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சுப்பிரமணி இப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. அதனால தான் அவனை வேலையை விட்டு அனுப்ப போறாங்கன்னு உடனே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்பதான் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்ச உடனே நிம்மதியா இருக்கு. அப்படியா? ஆமா அம்மி. டே அஸ்வின், அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். மச்சான், உங்க அக்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஃபீல் பண்றாங்க. அவர் மாட்டிக்கிட்டதுல என்ன சந்தோஷம் இருக்கு? யாமினி, 100 குற்றவாளி கூட தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்ட கூடாதுல்ல. எனக்கு சுப்பிரமணியம் ரொம்ப பிடிக்கும், அவன் மாட்டிக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான். இருந்தாலும் அந்த அண்ணனும் எடுக்கலன்னு தான் சொல்றாரு. அவரு குடிகாரி யாமினி, பொய் சொல்றாரு. எங்க அக்கா பேக்ல எப்படி பணம் வரும் சொல்லு? எங்க அக்காவை எடுத்து கொண்டு போய் வைப்பா, இல்ல வேற யாராவது வைப்பாங்களா? அவர் தான் வச்சிருக்காரு. அவரே சரியான குடிகாரரு. குடிபோதையில என்ன செய்யறோம் எது செய்யறோன்னே அவருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வச்சிருப்பாரு. மாட்டிக்கிட்ட உடனே பொய் சொல்றாரு யாமினி, நீ அதெல்லாம் நம்பாத. சரி மச்சான். டே அஸ்வின், வேலை இருக்குல்ல, வா தோட்டத்துக்கு போவோம். யாமினி, நாங்க போயிட்டு வரோம். சரி மச்சான். சரி அஸ்வின். நான் உள்ள வந்தோடனே ஏன் 2 பேரோட ஃபேஸும் சேஞ்ச் ஆச்சு? எதுக்காக என்னை பார்த்த உடனே 2 பேரும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆனாங்க? சுப்பிரமணிக்காக எதுக்கு இவங்க 2 பேரும் இவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க? ஏதோ ஒன்று தப்பா இருக்க மாதிரி தோணுது. மச்சான் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாங்களா?